ஹலோ. யாருக்கு சொல்லுங்க. வணக்கம் சார், நான் தான் அட்வொகேட் ஜெயபிரகாஷ் பேசுறேன். அட்வொகேட் ஜெயபிரகாஷ் சார்? தெரியலையே, யார் வேணும் உங்களுக்கு? யார் வேணும்? சாட்டை துரைமுருகன் சார் தானே? ஆமாங்க, சொல்லுங்க. இல்ல, இந்த தொடர்ந்து எங்க பிராமண சமுதாயத்தை பத்தியே இகழ்வா பேசிட்டு இருக்கீங்களே, எதனால இந்த மாதிரி பேசுறீங்க நீங்க? ஏன் ஒரு மத்த சமுதாயத்தை இது மாதிரி பேசி, இஸ்லாம் மதத்துல நீங்க பேசுறீங்க, உங்க கட்சி வளர்ந்து பேசுறீங்கன்னா அது பேசுங்க. அவங்க மத்தியில பேசுறப்ப புழைக்க வந்தவன் நீங்க புழைக்க வந்த சைபர் கணவாய் சைபர் கணவாய் நீங்க விளக்கு பிடிச்சி பாத்தீங்களா? அரபு மொழி பேசுற அவங்க அரபு மொழி பேசுற அவங்க தமிழ் பேசக்கூடிய நாங்க புழைக்க வந்தவங்களா? எங்க என்ன பிராமண சமுதாயம் உங்களை என்ன பண்ணுச்சு? அது மாதிரி மதுரையில கூட்டத்துல பேசுறீங்க, தேவமாரெல்லாம் சும்மா இருக்கீங்க, பிராமண ஒத்த பாப்பான இந்நேரம் விட்டு வைக்கலாமான்னு சொல்லி. எதுக்கு நீங்க உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சில அரசியல் கட்சிகள் பாஜக தலைவர் பிடிக்கலாம், அவங்கள விமர்சனம் பண்ணுங்க, அந்த கட்சியை விமர்சனம் பண்ணுங்க. ஒட்டுமொத்த சமுதாயத்தை எதுக்காக விமர்சனம் பண்றீங்க நீங்க? ஒட்டுமொத்த சமூகத்தை பேசணும். ஒட்டுமொத்த சமூகத்திலும் பிராமணன், அப்புறம் நாங்க பிராமின் தானே. ஒட்டுமொத்த சமுதாயம் நாங்க பிராமின். அப்ப ஒன்னு நான் தரமுறை பேசணுமா? நாம் தமிழ் கட்சி துரைமுருகன் பரதேசி பயில நான் பேசணுமா? முதல்ல தலைவரா இங்க பாரு, சொல்றது முதல்ல பொறுமையா கேளுங்க. உங்களுக்கு பிடிக்காத விமர்சனம் பண்ணுங்க, நான் பேசல, நான் அதை பத்தி தவறு சொல்லல. போன் பண்ணது எனக்கு பண்ணுவீங்க, நான் பேசுறது எங்க சமுதாயத்தை நீங்க பேசிருக்கீங்க சார். நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க பேசிருக்கிறது எங்க ஜாதியை பத்தி பேசுறீங்க. நீங்க யாரும் பேச முடியும்? வழக்கு போட்டுருக்கீங்கல்ல, வழக்கு சட்டப்படி கோர்ட்ல பேசுறேன், சரியா? வழக்கு போடுங்க. நீ கூட்டத்துல நான் பேசுறேன், வழக்கு போடியா? காசுல குறைக்கிற நாய், நீ காசு குறைக்கிற நாய், வழக்கு போடியா? ஹலோ.